Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations of functions exercise 1.3 ninth sum. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of t in hours. ஸோ ஒரு பிளேன் ஆனது 500 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துட்டு இருக்குதான் ஸ்பீடு. அந்த டிஸ்டன்ஸ் டியை நம்ம வந்து டைம் ஃபங்க்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஸ்பீடு என்னென்னு கொடுத்துட்டாங்க 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் டைம் வந்து டி ஹவர்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஸ்பீடு இன்டு டைம். ஸோ ஒன்றுமே இல்லை, டிஸ்டன்ஸ் டி என்றது டி ஆஃப் டின்னு போடணும். ஏன்னா டைம் வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால டி ஆஃப் டி 500 இன்டு டி. ஸோ இது கடைசியாக 500 டின்னு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் சம் தான். என்ன பண்ணணும்னா ஸ்பீடு சிக்கல் 500 கிலோமீட்டர் டைமுக்கு கொடுத்துட்டாங்க. டைம் வந்து டி ஹவர்ஸ் ஏன் போடுறோன்னா அங்கேயே கொடுத்துட்டாங்க. டைம் டி இன் ஹவர்ஸ்னு சொல்லுறது. ஸோ டைம் டி ஹவர்ஸ், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். ஸோ இது டி ஆஃப் டின்னு போடணும். இதுதான் முக்கியமானது. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.